அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனை அதனுடைய மொழியிலே நல்ல முறையில் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தினந்தோறும் நடைபெற்று வரும் இந்த 10 நிமிட வகுப்பிலே 10வது நாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த 10 நாள் வகுப்புகள் நடைபெறுவதற்கு முன்பாக பல வகுப்புகள் கடந்து சென்றிருக்கிறது. அதில் பலவிதமான பாடங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். புதிதாக இந்த 10வது நாள் பாடத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சில சந்தேகங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். அதனால இந்த பாடங்களை படிக்கக்கூடிய மக்கள் முதல் நாளிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நாம் இந்த அன்பான அழைப்பு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நாம் எல்லா பாடங்களையும் பதிவு செஞ்சுருக்கோம். அந்த பாடங்களை முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு சொல்லி லைனாக நாம் வகுப்புகள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வர்றோம். அந்த வரிசையில் நம்ம 10வது நாள் வகுப்பில் நாம் இன்றைய தினம் இருக்கிறோம். இதில் நாம் என்ன தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, கடந்த 3 வகுப்புகளாக குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மேலேயும் ஒவ்வொரு குறியீடுகள் வரும். அந்த குறியீடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உச்சரிப்புகளையும் நாம் எப்படி சொல்றது, அது என்ன குறியீடு, அது என்ன உச்சரிப்பு அப்படிங்கிறத தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த குறியீடு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அரை வட்ட வடிவத்தில் இப்படி சீங்கிற அந்த எழுத்தை இப்படி திருப்பி தலைகீழாக போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு சுக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி தலைகீழ இப்படி சி மாதிரி இப்படி வளைவாக போட்டிருக்கிற இந்த எழுத்துக்கு எழுத்துக்கு மேலே தான் இது வரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் மேலே வரும். அதுக்கு பேர் சுக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, இந்த சுக்கூனுங்கிற இந்த எழுத்து எந்த எழுத்துக்கு மேலே வருதோ அதை நாம அந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்கு மேலே வந்துச்சுன்னா அதை இப்பு அப்படின்னு சொல்லணும். தாக்கு மேலே வந்துச்சுன்னா இத்து அப்படின்னு சொல்லணும். இது எந்த மாதிரி எழுத்து அப்படின்னு சொன்னா, தமிழ்ல நாம இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காக்கு மேல புள்ளி வச்சா நம்ம என்ன சொல்லுவோம்னா இக், இது இங்கு, இது இச்சு, இது இட், இத்து, இன்னு, இ, இர், இல்லு, இம் இப்படி சொல்றோம்ல. இந்த மாதிரி அரபு எழுத்துக்கு மேல இது வந்துச்சுன்னா அது நாம் தமிழ்ல எப்படி புள்ளி வச்ச எழுத்துக்களை உச்சரிப்போமோ அந்த மாதிரி அந்த எழுத்தை மாத்தி நாம உச்சரிக்கணும். இதுதான் இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து வந்துச்சுனாலே நம்ம மனசுல வர வேண்டியது என்னன்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்து அது எப்படி நாம சொல்லுவோங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நாம இந்த 29 எழுத்துக்கு மேலே இந்த எழுத்து வந்தா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல நாம சொல்லி தந்துட்டு அடுத்தடுத்த இதனுடைய தொடர்ச்சியான பாடங்களை நாம சொல்லித்தரோம். இது அலிஃபுக்கு மேல இது வந்துச்சுன்னா இது இது அப்படின்னு சொல்லணும். இது இப்பு, இது இத்து, இத்து, இஜ், இஹ், இஹ், இத், இர், இர், இஸ், இஸ், இஷ், இஸ், இவ், இத், இவ், இழ், இழ், இஃப், இப், இக், இல், இம், இன், இஹ், இவ், இத், இ இந்த மாதிரி நாம சொல்லணும். மறுபடியும் சொல்றோம். சொல்லும் போது வாய்விட்டு சொல்லுங்க. சொல்றதை எழுதி எழுதி பாருங்க. அப்பதான் இது மனசுல நிற்கும். நல்ல வாய்விட்டு சொல்லி எழுதி பாருங்க. இ, இப், இத், இத், இஜ், இஹ், 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 இத், இர், இர், இஸ், இஸ், இஷ், இஸ், இவ், இத், இவ், இழ், இழ், இஃப், இப், இக், இல், இம், இன், இஹ், இவ், இத், இ இந்த எழுத்துக்களை நாம சொல்லி படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இது மனசுல பதிஞ்சிடும். இந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கு பின்னாடி நிறைய அரபுல எழுத்துக்கள் சேரும். அப்ப அந்த எழுத்துக்களை முன்னாடி இருக்கிற எழுத்தோட சேர்த்து இதை நாம சொல்லிடணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தமிழ்ல இக்குன்னு ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆ சேர்ந்துச்சுன்னா நம்ம அக்குன்னு தான் படிப்போம். ஈ வந்துச்சுன்னா இக்குன்னு படிப்போம். ஊ வந்துச்சுன்னா உக்குன்னு படிப்போம். அதே மாதிரி இன்னுங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஆ வந்துச்சுன்னா அன், ஈ வந்துச்சுன்னா இன்,
ஊ வந்துச்சுன்னா உன் அப்படி நம்ம படிப்போம். இம்முங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஆ வந்தா அம், ஈ வந்தா இம், ஊ வந்தா உம். காரணம் என்னன்னா இது இம்மு தான், ஆனா முன்னாடி வர்ற எழுத்து ஆங்கிறதுனால அம்முன்னு படிக்கிறோம். இது இம்மு தான், இது முன்னாடி ஈ வந்திருக்கிறங்காட்டி இம்முன்னு சேர்த்தி அப்படி படிச்சிடணும். இது வந்து இம்மு தான் இந்த எழுத்து, ஆனா முன்னாடி ஊ வந்திருக்கிறனால அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் அரபியில் இப்ப நம்ம எழுத்துக்களை அதை படிக்க போறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இது பா, இந்த தாக்கு மேல இந்த சுக்கூன்ங்கிற எழுத்து வந்திருக்கு. இந்த எழுத்துக்கு பேர் வந்து சுக்கூன், பாதி அரை வட்ட வடிவம் மாதிரி இருக்கிற அந்த எழுத்துக்கு பேர் வந்து சுக்கூன். இந்த வந்து புள்ளி வச்ச எழுத்து மாதிரி நம்ம வந்து படிக்கணும். இது பா, இத், பத். புரியுதுங்களா சொல்றது? இது ஹா, இத், ஹத், ஹத். இது கா, இஜ், கஜ். ஷா, இது, ஷது. ஆ, இஹ், அஹ், ல, அஹ், ல. ஆ, இஹ், அஹ், ல, அஹ், ல. ஆ, இர், அர், லா, அர், லா. ஆ, இர், லா, அர், லா. ஆ, இர், லா, அர், லா. புரியுதுங்களா சொல்றது? இது பா, பா, இத், பத். ஹா, இத், ஹத். கா, இஜ், கஜ். ஷா, இது, ஷத். ஆ, இஹ், அஹ், ல, அஹ், ல. ஆ, இர், லா, அர், லா. இந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும். இது எப்படி வந்து இது புள்ளி வச்ச எழுத்து மாதிரி நம்ம நினைச்சு முன்னாடி உள்ள எழுத்தோட அதை வந்து நம்ம அழுத்திக்கணும். இது வந்து முதல் பாடம். இது அதுலயே தொடர்ச்சி என்னன்னா பி இஸ், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு இப்படித்தான் வரும். பி வரும், ஜேருல் எழுத்து வரும், அப்புறம் சுக்கூன் உள்ள இந்த சீனுக்கு மேல சுக்கூன் வரும். அப்ப பிஸ், இங்க மீ வந்துச்சுன்னா பிஸ் மீ அப்படி நம்ம படிச்சுட்டு போயிடலாம். இப்படித்தான் குர்ஆன்ல எழுத்துக்களை படிக்கிறது நம்ம. இது ஹி, இஸ், ஹிஸ், ரி, இவ், இவ், சி, இஃப், சிஃப், மீ, இல், மில், க, மில், க. மீ, இல், ஹூ, மில், ஹூ. மீ, இல், ஹூ, மில், ஹூ. பிஸ், பி இஸ் பிஸ். ஹி இஸ் ஹிஸ். ரி, இவ், இவ். சி, இஃப், சிஃப். மீ, இல், மில், க, மில், க. மீ, இல், மில், ஹூ, மில், ஹூ. இப்படி வந்து நாம படிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இது பேஸுக்கும் இதுக்கும் எப்படி சேருதுங்கிறத பாருங்க. து, இஃப், து. இது பேஸ் எழுத்து, இது வந்து சுக்கூன் எழுத்து. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து 9ஆம் நம்பர் அப்படி வளைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து அதுலயே தெரியும், வித்தியாசம் வந்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு. து, இஃப், து. பு, இக், புக். து, இல், துல். கு, இல், குல். மு, இல், முல், கு, முல், கு. ஹு, இஸ், ஹுஸ், நு, ஹுஸ், நு. முல்கு, ஹுஸ்னு. துஃப், புக், துல், குல், முல்கு, ஹுஸ்னு. இப்படித்தான் வந்து நாம இந்த எழுத்துக்களை வந்து படிக்கணும். இதை வந்து இப்போ புள்ளி வச்ச எழுத்தா மனசுல நினைச்சுக்கங்க. இந்த குறியீடுக்கு பேர் வந்து சுக்கூன். இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் இல்லையா, ஜபரு, ஜேரு, பேசு. இப்ப கடைசியா வந்து இந்த சுக்கூனுங்கிற எழுத்து படிச்சிருக்கோம். இப்போ இந்த 4 எழுத்தையும் சேர்த்து நம்ம இந்த பாடத்தை வந்து நம்ம இப்போ அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஈஸியா அதை வந்து படிச்சிடலாம். நா, இஃப், நஃப், அ, இல், நஃப், அல். புரியுதுங்களா சொல்றது? நா, இஃப், நஃப், அ, நஃப், அ, இல், நஃப், அல். வா, இ, வ, த, வஅத, இக், வஅதக். வா, இ, த, வஅத, இக், வஅதக். இ, இஹ், இஹ்மி, இஹ்மி, இல், இஹ்மில், இஹ்மில். ஆ, இஹ், அஹ்சி, அஹ்சி, இன், அஹ்சின், அஹ்சின். ஆ, இம், அம், ஹி, அம்ஹி, இல், அம்ஹில், அம்ஹில். ஆ, இன், அன், ஹு, அன்ஹு, இம், அன்ஹும், அன்ஹும். த்வி, இப், த்விப், து, த்விப், து, இம், த்விப், தும், த்விப், தும். ஹி, இப், ஹிப், து, இம், ஹிப், தும், ஹிப், தும். யு, இப், யுப், அ, இஸ், யுப், அத், யுப், அத். இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப 4 குறியீடுகள் நம்ம படிச்சிருக்கோம். ஜபரு, ஜேரு, பேசு, சுக்கூனு.
இந்த 4 குறியீடுகளும் அடங்கின இந்த எழுத்துக்களை நாம படிச்சிருக்கிறோம். இதை திரும்ப திரும்ப இந்த 4 எழுத்தை வாய் விட்டு நல்லா சொல்லுங்க, எழுதி பாருங்க. சிறப்பான முறையில் இந்த எழுத்துக்கள்லாம் இலகுவான குறியீடுகள், உச்சரிப்புகள் தான். எங்க வருது, மேல வருதா, கீழே வருதா, இப்படி பேசு வருதா, இல்ல சுக்கூன் வருதா அப்படின்னு நம்ம இப்போ படிச்சிட்டோம், அந்த மனசுல வச்சிட்டோம்னாலே அல்லாஹ் நமக்கு ஏகதேசம் நம்ம ஒரு பெரிய அளவுல எல்லா எழுத்துக்களையும் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிரும். நஃபஅல் வஅதக் இஹ்மில் அஹ்சின் அம்ஹில் அன்ஹும் திப்தும் ஹிஃப்தும் யுப்அத். இந்த மாதிரி நம்ம இந்த ஜபரு, ஜேரு, பேசு, சுக்கூன், ஆ, இ, உ, அப்புறம் புள்ளி வச்ச அந்த சுக்கூனுங்கிற எழுத்தை நம்ம இப்படி புள்ளி வச்ச எழுத்து மாதிரி நினைச்சு தமிழ்ல புள்ளி வச்சு எழுத்து வந்தா எப்படி அதை பக்கத்துல இருக்கிற எழுத்து கூட சேர்த்து நம்ம படிப்போமோ அந்த மாதிரி படிக்கணும். இந்த பாடங்கள் எல்லாம், இந்த 4 பாடங்களையும் திரும்ப திரும்ப நாம படிச்சு நல்லபடியா இந்த எழுத்துக்களை மனசுல பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 10 நாள் வகுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இது அத்தனையுமே இந்த அன்பான அழைப்பு அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நாம பதிவு செஞ்சிருக்கிறோம். தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த 10 நிமிட வகுப்பில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை, பாடங்களை தெளிவான முறையில் கேட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவான முறையில் கேட்டு, எழுதி வாய் விட்டு சொல்லி படித்து நல்லபடியாக அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய, ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.